ஹவுஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஒரு 2 பிஹெச்கே வீடு வந்து 15,000 17,000 போகுது. வீட்டும் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். 3 லட்ச ரூபா இருந்தா போதும். ஓஹோ. மெயினான லொகேஷன்ல தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். ஓகே. அதனால இப்போ எல்லாராலையும் வாங்கணுன்ற ஒரு ஆசையில எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக அந்த முறையில கஸ்டமர் கிட்ட ஒரு சதுரடிக்கு 500 ரூபா கொடுத்தா போதும். கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வராங்கன்னா அவங்க வச்சுக்கிறது எதிர்பார்க்கறதே 4ல இருந்து 5 பாயிண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. 2 மினிட்ஸ்ல நடந்தே வந்துடலாம். பஸ் ஸ்டாப்ல நடந்தே வந்துடலாம். 1 லட்ச ரூபா நம்மகிட்ட வந்தா சேவ் ஆகும். ஓஹோ. இப்போ வாங்குறவங்களுக்கு அப்போ 8 லட்ச ரூபா லாபத்தோட தான் பிளாட் கொடுத்துருக்கோம். சரி, வியாபாரம் பண்ண தான் இருக்கும். கண்டிப்பா முடிப்போம் சந்தோஷமா. கண்டிப்பா. சூப்பருங்க. ஃபேமிலியா வந்து நீங்க கால் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து டோர் டு டோர் பிக்கப் பண்ணி ட்ராப் வந்து நம்மளே கொடுத்துறோம். ஓகே. ஸோ ஃபேமிலியா வந்து பாருங்க. சந்தோஷமா நீங்க முடிச்சு தரோம் உங்களுக்கு. சரி, ஓகே. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு ஆன் ரோடில் இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஸோ நமக்காக இருக்கட்டும், ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு யூஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையுமே கன்வீனியண்ட்டாக போயிட்டு வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சைட்டோட பெரிய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன் ரோட்லுமே வந்துருக்கு. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். சிட்டியில் வந்து போகிறவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எலக்ட்ரிக்குமே ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி நமக்கு வந்து கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. நல்ல ஒரு சென்டர் ஆஃப் த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைடு தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வரீங்களோ உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் அவைலபிளாக வந்து பண்ணிக்கலாம். பட்ஜெட்டை பொறுத்தவரை ஃபுல்லி ரெசிடென்ஷியல் மத்தியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட்லேயே நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு தனி வீடுமே இங்கே வந்து அமைச்சிக்க முடியும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோமே வந்து ஷேர்மே வந்து பண்ணுங்கள். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் பட்டனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இதில் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபியூச்சர் ஹவுசிங்லேருந்து மிஸ்டர் விக்னேஷ் வந்து மேனேஜர் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஷோவில் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி ஆஃபர்லாம் வந்து போட்டு சைட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம தாம்பரம் ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்ணியிருந்தோம். அப்புறம் குருவாஞ்சலில் மீட். ஆமாம். எப்படி போச்சு? நம்ம சப்ஸ்கிரைப்லாம் நல்லா சூப்பராக போச்சு சார். லாஸ்ட் 2 இயர் நல்லா கம்ஃபர்டபுளாக போச்சு. சரி, ஓகே. ஆக்சுவலி இப்போ ஒரு 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 மெயினான லொக்கேஷனில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. அதனால் இப்போ எல்லாராலையும் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக அந்த முறையில் பிளாட்டே போட்டிருக்கோம். கண்டிப்பாக. சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே ஒரு 800,000 600 ஸ்கொயர் ஃபீட் கூட நம்மகிட்ட அவைலபிள். கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் ப்ராஜெக்ட் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம அப்போவுமே பேசியிருப்போம். ஸோ எல்லாரும் வீடு வாங்கணுங்கிற கான்செப்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லான்ச் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் புதுசாக வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ் ப்ளஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. என்னோட பேர் விக்னேஷ். நான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இது எங்களோட 5வது ப்ராஜெக்ட் இது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாரும் பிளாட் வாங்கணுன்றது எங்களோட ஆசை. ஸோ அதனால் பட்ஜெட் வைஸ் செக்மெண்ட் ரொம்ப அழகாக பிரித்து நாங்கள் அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டுமே வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஆல்ரெடி ஃபோனில் சொன்னால் நல்ல ஒரு மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா ப்ரொமோட்டர்ஸும் வந்து கேட்குற மாதிரி தான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி ஆஃபர் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? சார் நம்ம ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஆக்சுவலி ஆஃபர் தான். சைட் ஆஃபர். ஏன் ஆஃபர்னு சொல்கிறேன்னா சரௌண்டிங்ஸில் நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் போகிற விலையை விட மினிமம் ஒரு சதுரடிக்கு 800 ரூபா வரைக்கும் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். காம்படிட்டரோட நீங்கள் 800 ரூபா கம்மியாக தான் போடுறீங்க. ஓகே. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா நம்மகிட்ட வந்தால் சேவ் ஆகும். ஓஹோ. இப்போ வாங்குறவங்களுக்கு இப்போ 8 லட்ச ரூபா லாபத்தோட தான் பிளாட் கொடுத்துருக்கோம். சரி. ஸோ அதுவே உங்களுக்கு கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஆஃபர் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் வீடுங்க மத்தியில் வீடுங்க இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஒரு மினிமம் கேரண்டியாக சொல்கிறேன், ஒரு 750 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதே ஒரு பெஸ்ட் ஆஃபர். ஓகே. ஆக்சுவலி இது ஒரு ப்ரீ லான்ச் ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லான்ச்சுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் மாறும் இது. ஓகே. ஸோ அந்த ஆஃபர் தான் இதுதான் ப்ரைஸ் தான். ஓகே. ஸோ ப்ரீ லான்ச்சிங்கில் வரவங்களுக்கு ஸோ நல்ல ஃபேஸிங் சைஸ் பார்த்து ஆமாம் ப்ரைஸ் ஆஃபருமே வந்து எடுத்துக்கலாம். ஆமாம். சூப்பருங்க. ஓகே சார். இப்போ சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்கே வந்துருக்கு?
சார் இப்போ நம்ம சைட் எங்கே இருக்குன்னா, ம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? கிளாம்பாக்கம் நியூ ஆமா, பஸ் ஆமா. டெர்மினஸ் அது பக்கத்துல தான் இருக்கு. ஓகே. அங்கேருந்து உங்களுக்கு வந்து நேரா கேளம்பாக்கம் போறதுக்கு ம். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்கு. ஆமா. ஸோ அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிகை லொகேஷன்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ கண்டிகையில எங்க இருக்குன்னா, மெயின் பஜார் இருக்கும். ம். கண்டிகை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் சார் நம்ம சைட். ஓகே. ஸோ ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல கண்டி நடந்தே பஸ் வந்துரலாம். ஸ்டாப்லேருந்து பஸ் நம்ம ஸ்டாப்ல வந்துரலாம். நடந்தே வந்துரலாம். ஸோ ஓகே. உங்களுக்கு கண்டிகை ரூட்ல வந்து கேளம்பாக்கம் போற ரோட்ல 24x7 பஸ் இருக்கு. ம். ஈசிஆர்ல போற பஸ்ஸு, உங்களுக்கு திருப்பூர் போற பஸ்ஸு, ஸோ கேளம்பாக்கம் போற பஸ் நெறைய பஸ்ஸஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒர்க் பண்ற பீப்பிளாலும் சரி, யாருனாலும் சரி, எந்த நேரத்திலயும் ம். அவங்களால ஈஸியா ரீச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கண்டிகை ப்ராப்பர் கண்டிகையில தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பண்றோம். கண்டிகை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஓகே. நடந்தே வந்துரலாம். நடந்தே நம்ம வந்துரலாம். சைட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிலாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே, மெயின் ஓகே, ரோடே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே. நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்க. நல்ல ஒரு சென்டர் ஆஃப் த லொகேஷன்ல தான் ஆமா, வந்து இருக்கு. ஆமா. ஸோ அப்போ ஜிஎஸ்டில ஒர்க் பண்றவங்களுக்கு, அந்த எல்லாத்துக்குமே ஓஎம்ஆர்ல ஒர்க் கன்வீனியன்ட் இருக்கும். பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ஓஎம்ஆர் இப்போ கன்வீனியன்ட்டா சிறு இருக்கும். சரி சிப்காட் போகணும் அப்படின்னா, ம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம் அவங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே 100 ஃபீட் ரோடு, பெரிய ஓகே. ரோடு. ம், ம், உங்களுக்கு ம். தெரியும் வண்டலூர் டு ஆமா, கேளம்பாக்கத்துல ஆமா, நம்ம நெறைய ப்ராஜெக்ட் ஆமா, ஆமா. பார்த்துருப்போம். ஸோ ஆன் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ன்றப்போ ஈஸியா அந்த 1 கிலோமீட்டர் தாண்டி உள்ள போயிரலாம். ம். அங்க போயாச்சுன்னா பஸ்ஸு, கார் எல்லாமே உங்களுக்கு வசதி இருக்கு ஆமா. ஷேர் இருந்து. இல்ல ஏன்னா இப்போ வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு பயங்கர பிஸியா இருந்துச்சு. ஆமா. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரோம்பேட் ரோடு, நம்ம வேளச்சேரி ரோடு எப்படி அந்த பள்ளிக்கரணை ரோடு பிஸியா அதே இருக்கோ, பிஸி தான் ஸோ சார். அந்த அளவுக்கு அத விட இது வந்து பயங்கர பீக்ல தான் வந்து போயிட்டு அதே இருக்கு. மாரி இன்னைக்கு கரண்ட்ல ம். பீக்ல இருக்கக்கூடிய ரோடு ம். இதுதான். ஓகே. அ வண்டலூர் to கிளம்பாக்கம் வண்டலூர் டு ரோடு. கேளம்பாக்கம் ரோடு தான். ஓகே, எல்லா இன்வெஸ்டர்ஸும் சரி, பெரிய ஓகே. பெரிய பில்டர்ஸ்லேருந்து எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் ஆமா, சன் சிட்டி இருக்கும். காசா ஆமா, கிராண்டோட ஆமா, சன் சிட்டி. ஆமா. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ வண்டலூர் ஜூல இருந்து ம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் கண்டிகை. ஓகே. அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ன்றப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் நீங்களே இல்ல பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா டாப் மோஸ்ட் இப்ப எல்லாம் பெரிய பில்டரும் வந்துட்டாங்க. ஆமா, பிளஸ் பஸ் ஸ்டாண்டு டெவலப்மெண்ட் இருக்கு ஆமா, அப்படிங்கும்போது, ஆமா, ஸோ காம்படிட்டர் அதான் நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொன்ன மாரி ஆமா. காம்படிட்டர விட நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பா, பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 800 பக்கம் பெனிஃபிட்லயுமே கண்டிப்பா. வாங்கலாம். அது எல்லாமே நான் வந்து சும்மா நம்ம சொல்லணுன்றதுக்காக சொல்லல. ஓகே, நான் வந்தாங்கன்னா கஸ்டமர கூட்டிட்டு போய் சைட்ல விட்டுருவேன். ஓகே, ஓகே. அங்க புடிச்சா கூட அவங்க ஸோ வாங்கிக்கிட்டும். பக்கத்துல விசாரிச்சுட்டே வந்து வாங்கலாம். ஆமா. நானே ஓகே. கூட்டிட்டு போயிருவேன். அந்த சரி, அளவுக்கு ஓகே, நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகே, மினிமம் கேரண்டி ஒரு பெஸ்ட் பிரைஸ். இது ஓகே, உங்களுக்கு ஆஃபரு. ஓகே, லொகேஷன் நான் சொல்லியிருக்கேன். கண்டிகையில தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகே. கண்டிகையில வாங்கணும்னு நெனச்சவங்கலாம் நெறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ம், இப்ப கண்டிகைன்னு சொல்லிட்டு உள்ள கீரப்பாக்கம், ம். குமிளிலாம் கூட்டு போயிட்டு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே, ப்ராப்பர் கண்டிகையில போட்டிருக்கோம். ஓகே. யாரும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. சூப்பருங்க. ஓகே. சரௌண்டிங் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அத பத்தி சொல்லிருங்க. சார் இப்போ நம்ம இந்த கண்டிகை லொகேஷன் வண்டலூர் டு கேளம்பாக்கம்னாலே ம், பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ம். ஸ்கூலு, காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா. பிகாஸ் நம்ம வண்டலூர்ல ஆரம்பிச்சு ம். கேளம்பாக்கம் போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல், 10 காலேஜ் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே. அது நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன் பாருங்க. வண்டலூர்ல உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. ம், அது பெரிய யூனிவர்சிட்டி உங்களுக்கு ம். தெரியும். கண்டிப்பா. அடுத்து வந்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ம். அத தாண்டினீங்கன்னா உங்களுக்கு விஐடி இருக்கு. ஸோ அதிலேயே ஓகே. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆமா, ஆமா. காலேஜ் இருக்கும் செட்டிநாடு உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல், காலேஜ் அப்புறம் இருக்கு. ப்ரொஃபசர் தனபாலம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ம், ஸோ ம். ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் நியூ ஓகே. ஜென் ஸ்கூல் இருக்கு. ம், ம், ம். காசா கிராண்ட் சன் சிட்டில இப்ப காசா கிராண்டே ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ஸ் ஒண்ணு இப்ப ஓப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த ஆமா, வருஷம் அட்மிஷன் போட ஆமா, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு கலர்ஸ் இந்தியன் ஸ்கூல் இருக்கு. ம். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ட்ரிபிள் ஐடி டிஎம் சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஓகே. ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸோட ஸ்கூல். காலேஜ் ஒன்று இருக்குங்க. ஓகே, அது ஓகே. இல்லாம உங்களுக்கு மாம்பாக்கம் போற ரோட்ல உங்களுக்கு ம். எம்ஐடி கேம்பஸ் இங்க ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ ஓஹோ! ஐஐடி கேம்பஸ் இங்க ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ஓகே. ஸ்கூல் காலேஜஸ்க்கு இந்த ரோட பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது சார். பஞ்சமே இல்ல. பஞ்சமே ஓகே. கிடையாது. ஸோ பீப்புள்ஸ் வந்து இங்க இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பக்கத்துல இருக்க ஸ்கூல் நம்ம ரீச் ஆகிக்கலாம். ஓகே. ஒரு காலேஜ் போகணும்னா ஒரு ஒரு 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 ம். கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்லயே காலேஜ் இருக்கு. அதான் தாகூர் ஓகே. காலேஜ் இருக்கு. ஆமா, ஆமா. ஸோ இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் ம். அண்ட் சயின்ஸா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. ஓகே. பாலிடெக்னிக் காலேஜ் வரைக்கும் இருக்கு. ஓகே. பாலாஜி பாலிடெக்னிக். ஓகே, வர ஓகே. வழியில ஆமா, உங்களுக்கு தெரியும். பாலிடெக்னிக் இருக்கு. ராமானுஜன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஆமா. ஸோ ஸோ இங்க ஸ்கூல் வந்துட்டாங்க அப்படின்னம்னா நமக்கு அதான் ஒர்க் பண்றவங்களுக்கு இதா இருக்கு. ஆமா, ஸோ பசங்களுக்கு ஸ்கூல், ஆமா. காலேஜ் பத்தி பிரச்சனையுமே எதுவுமே பிரச்சனையே வந்து இல்ல. கிடையாது. ஹைலைட்ஸ் வந்து சொல்லிருங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ப்ரொமோட்டர்ஸ் தான் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சொல்லுங்க. ஸோ ஒரு பையர் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நிறைய ஆஸ்பெக்ட்ட வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா, டெவலப்மெண்ட்ட பத்தி வந்து கண்டிப்பா. வாங்குவாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, வீடுங்கலாம் இருக்கு அப்படிங்கிறனால ரெசிடென்ஷியல் நம்ம வந்து சூட் ஆகும். ப்ளஸ் டெவலப்மெண்ட்டும் நீங்க வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெளியூர், வெளிநாட்டுலலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்டல் ஆங்கிள்ல வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்டா இருக்கட்டும். ப்ளஸ் சரௌண்டிங்ல என்னென்ன மாரி டெவலப்மெண்ட்லாம் வந்து போயிட்டுருக்கு அதையும் சொல்லிருங்க. சார் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வராங்கன்னா, ம். அவங்க வச்சுக்கிறது எதிர்பார்க்கறதே 4லேருந்து 5 பாயிண்ட் தான் ம். எதிர்பார்ப்பாங்க. ம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆக்சஸ் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ப்ராப்பரான வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ நம்ம சைட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். ஓகே, வரதுக்கு ப்ராப்பரான வழி இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்கோமா? ம். எங்கேயும் நம்ம ஒதுங்கி போகாம க்ளோஸ் டு ஸோ சிட்டில இருக்கோமா? ஈஸியா எல்லாத்தையும் ஆக்சஸ் அந்த பண்ணிக்கிற மாதிரி மாரி. ஓகே. எதிர்பார்ப்பாங்க. அதுவும் கண்டிகை வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி உங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா? ஸ்கூல்ஸ் ம். இருக்கான்னு கேட்பாங்க. ம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஆமா. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டெய்லி டே டு ஆக்டிவிட்டீஸ்க்கு அது எல்லாமே இருக்கு இருக்கு. உங்களுக்கு. அதே ஓகே. மாரி
கடை தண்ணின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா. இப்போ ஓகே. கடைங்க இருக்கா, மெடிக்கல் ஷாப் இருக்கா, ஓகே, நீங்க ஓகே. வர வழில இல்ல பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. ஃபுல்லி அதையும் ஆமா, காமிச்சிடுங்க உங்களுக்கு. ஆமா. ஸோ கண்டிப்பா. கடைங்க அவ்வளோ கடை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ம். 150 கடைங்க இருக்கும். ஓகே, ஸோ ஓகே. சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சு ம். எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ம்ஹ்ம். அடுத்து அவங்க முக்கியமா எதிர்பார்க்கிறதுக்கு, அவங்க வேலை செய்ற இடத்துக்கு ம். போறதுக்கு கரெக்டான ஒரு வழி இருக்கா, பஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த கண்டிகையிலிருந்து ம். ஒரு ஐடி பீப்புளா இருக்கட்டும், இல்ல ம். ஒரு இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்ற பீப்புளா இருக்கட்டும், ம். இல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டர் யாரா இருந்தாலும் ம். ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு தெரியும் சிறு சிப்காட் இருக்கு. கண்டிப்பா. இந்த பக்கம் போனா பெருங்குளத்தூர் இருக்கு. ம். லெஃப்ட் திரும்புனா ஜோகோ இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் மகேந்திர வேர்ல்ட் சிட்டி இருக்கு. ஆமா, ஸோ இந்த 4 ஜோனுக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் கண்டிகை. ஆமா, ஆமா. ஸோ இங்கிருந்து அவங்களால தாராளமா போ முடியும். இதுதான் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சைட்டுக்கு. ஓகே, ஓகே. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ம். நம்ம வெளியூர் போறதுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டே இருக்கு கண்டிப்பா. பக்கத்துல. ஆமா, ஸோ ஆமா. கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம், ம். ரேட் எல்லாம் எப்படி மாறுதுன்னா, அது ம். ஒரு ரேபிட் ஃபயர்ல ஏறிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆமா. அது வரதுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருந்துச்சு. ம். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேட்டு. ம். அது செயல்பாடு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ரேட்டு. ஆமா. இப்போ ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே. பட் இப்போ நான் இங்க ரூ. 5000 விக்கணும். பட் கண்டிப்பா. நாங்க சீப்பா தான் குடுத்துட்டு ஓகே, இருக்கோம். ஓகே. ஏன்னா, என் சைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ம். ரேட் வந்து தாறுமாறா போயிட்டு. நான் சொன்னேன் ஓகே. இல்லையா? ஒரு அதான் நீங்க 800 ஆல்ரெடி டிஃபரன்ஸ். இன்ட்ரோலயே சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ ஓகே. அதனால இது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தான். ம். இது வந்து இடம் இடத்த வந்து நீங்க வீடு கட்டுறதுக்காலும் சரி, ம். இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணாலும் சரி, எப்படி ம். இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஓகே, கஸ்டமருக்கு. இப்போ இங்க பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டல் ஹவுஸ் நெறைய இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு 2 பிஹெச்கே வீடு வந்து ரூ. 15,000லேருந்து ரூ. 17,000 போகுது. ஓ! இங்கேயே ரூ. ரூ. 17,000 போகுது. நானே பசங்களுக்கு இங்க பக்கத்துல ஓஹோ! விக்கிறதுக்காக என்கொயரி பண்ணேன். ஓகே, ஸோ ஓகே. அப்போ நீங்க தாராளமா வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க இடம் வாங்கி வீடு ம். கட்டியும் விடலாம். வாடகைக்கு விடலாம். வாடகைக்கும் விடலாம். இல்ல ஓகே, வந்து இந்த இடத்த வாங்கி வச்சு ஒரு 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் கழிச்சு ரீசேலும் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வீடு கட்டி குடியும் வந்துரலாம். கூடயும் வந்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்க பக்கத்துல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா. ஏன்னா இப்போ ஓஎம்ஆர்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டோட காஸ்ட்டே ஒரு 70,00,000 80,00,000க்கு மேல தான் ஆமா, போயிட்டு இருக்கு. ஆமா, ஸோ அதுல ஒரு பாதி பேமெண்ட்ல நம்ம இங்க ஒரு ஆமா. இண்டிபெண்டன்ட் ஹவுஸஸே நம்மளால இங்க நல்லா அமைச்சுக்க முடியும். சுத்தமான காத்து சார். ஓகே, ஓகே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஒரு தண்ணியுமே பியூரா இருக்கும். ஓ! ஒரு சின்ன உப்பு கூட ஓகே, கிடையாது. ஓகே. என்னதான் ஓஎம்ஆர் இருந்தாலும் அங்க சில ம். இடத்துலலாம் கண்டிப்பா. உப்பு தண்ணி இருக்கும். ஆமா. தாம்பரமா இருந்தாலும் உப்பு தண்ணி இருக்கும். ம். இது ரொம்ப ஒரு அருமையான சைட்டு. ம். ரொம்ப ஒரு லிமிட்டட் பிளாட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வரீங்களோ, ஸோ நமக்கு புடிச்ச ஆமா, மாரி இங்க வந்து ஆமா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். நாங்களே கூட இருந்து எல்லாமே பண்ணி தரோம். உங்களுக்கு ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ப்ளஸ் வீடு கட்டினாலும் ம். அதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ எண்ட் டு எண்ட் சர்வீஸ் நம்ம வந்து நம்மளே பண்றோம். பண்றோம். சூப்பருங்க. ஓகே. ஓகே சார். இப்போ சைட் உள்ள என்ன மாரி அமெனிட்டீஸ் குடுக்குறோம்? ப்ளஸ் என்னென்ன சைஸஸ்லேருந்து இங்க அவைலபிளா இருக்கு? ஸோ நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸோ சைஸ் ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அஃபோர்டபுள் சைஸஸ்லேருந்தே ஆமா. இருக்கு. ஓகே, எல்லாராலயும் வாங்க முடியும். ஓகே. 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அத ம். விட்டீங்கன்னா 800 இருக்கு. ம். 1000 இருக்கு. 1200 இருக்கு. ஓகே, இந்த 4 சைஸ்ல இருக்கு. ஓகே. எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் இருக்கு. ம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. ஓகே, நம்ம உங்களுக்கு மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 1200 தான். ஓகே. ஸோ எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு பிளாட் அவைலபிள் ம். இருக்கு. ஸோ அதே விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே. ஸோ நம்ம கண்டிகையிலேருந்து உள்ள வர ரோட்டு மேலேயே தான் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. சைட் தான் ஆமா. போகுது. ஓகே. ஸோ நம்ம சைட்ட சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். சேஃப்டி அண்ட் செக்யூர் ஆமா. பர்ப்பஸ் காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். குடுத்துருக்கீங்க. சைட் ஓகே, உள்ள உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு குடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே ப்ராப்பரா அளந்து அழகா ம். கல்லு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ஸோ பிளாட்டுமே நல்ல ஒரு மினிமம் சைஸஸ்னால நல்ல ஒரு ஸ்கொயர் டைமென்ஷன்ல தான் ஆமா, இருக்கு. ஆமா, ஸோ நெறைய இது 600, 800 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ஸ் நெறையா இருக்கும். ஆமா. ஸோ இது இங்க நல்ல ஒரு ப்ராப்பரா தெளிவா இருக்கும். டைமென்ஷன்ல இருக்கு. ஓகே, தெளிவா இருக்கும் பிளாட்டு. ஸோ டைமென்ஷன்ஸும் பக்காவா போட்டிருக்கோம். ஓகே. சைட்டும் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். சூப்பருங்க. ஓகே. ஸோ இப்போ பிரைஸ் வந்து ஃபைனலா ரிவீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. சொல்லிடுறேன். ஸோ பிரைஸ் சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி பேங்க் லோன் சொல்லிருங்க. நம்ம கையில இங்க எவ்வளோ இருந்தா, இங்க கண்டிப்பா. சென்னையில நமக்கான ஒரு அசெட் இங்க வந்து அமைச்சுக்க முடியும்? இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் ம். பேங்க் லோன் நாங்களே பண்ணி குடுக்குறோம். சரி. டவுன் பேமெண்ட்ன்ற முறையில ம். கஸ்டமர் கிட்ட ஒரு சதுரடிக்கு ரூ. 500 குடுத்தா போதும். ஓ! ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 500 குடுத்தா 500. இப்போ போதுமா? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கஸ்டமர் வாங்குறாருன்னா, ரூ. 3,00,000 இருந்தா போதும். ஓஹோ! ஸோ 600 இன்ட்டு 500 3,00,000 தான். 3,00,000. இப்போ ஓகே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்கன்னா, ம். 5 லேக்ஸ் இருந்தா போதும். 5 லேக்ஸ் இருந்தா போதும். ஸோ மினிமம் வந்து ஒரு ரூ. 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா அதான் இப்போ போதும். அவங்களோட இது இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் இருக்கணும். ஸோ அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அந்த மாரி இல்ல. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க இப்போ சொல்ற கணக்கு என்னன்னா, ரூ. 500 இருந்தா போதும். ஆமா. இப்போ மினிமம் சைஸ் ரூ. 600வாங்கும்போது, ஸோ ரூ. 3,00,000 ரூ. இருந்தா 3,00,000 போதும். மீதி எல்லாம் டவுன் உங்களுக்கு பேங்க் பேங்க் லோன் லோன் மூலியமா நீங்களே நான் பண்ணி சப்போர்ட் பண்ணி குடுத்துருவேன். குடுத்துருவீங்க. அதாவது ஓகே. ஒரு 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 கஸ்டமர் ம். கஷ்டப்பட்டு ஒரு ரூ. 3,00,000 ரெடி பண்ண முடியும்னு நெனச்சாங்கன்னா, ம். அவங்களுக்கு நம்மகிட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கிக்கலாம். ஓகே, மீதி வந்து அவங்களோட எலிஜிபிள் பொறுத்து பேங்க் லோன் நம்ம பண்ணி குடுத்துறலாம். ஓகே. ஸோ அது வந்து நீங்க எல்லா பேங்க்ல ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி எல்லா நம்ம பண்ணி ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி நாங்க பண்ணி குடுக்குறோம் சார். சூப்பருங்க. ஓகே. ஸோ ஃபைனலா பிரைஸும் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லிடுறேன் சார். இந்த சரௌண்டிங்க கண்டிகை சரௌண்டிங்க எல்லாருமே நீங்க ஆன்லைன்லயும் சரி, யூடியூப்லயும் சரி என்கொயரி பண்ணுங்க. ம். ப்ராப்பர் கண்டிகை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ம். ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இன்னைக்கு ரேட் வந்து ரூ. 5,000 சார். ஓகே, ரூ. 5,000 போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்மளோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ம். ரூ. 3,750. ஓஹோ! அதுதான் அந்த ரூ. 800 டிஃபரன்ஷியேட் சொல்றீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ரூ. 3,750. 3,750 தான் ஒரு ஓகே, ஸ்கொயர் ஃபீட். இந்த ஓகே. ரூ. 750ல ம்.
500 நீங்கள் கையில் கொடுத்தா போதும். ஓகே. மீதி 3250 சதுரடிக்கு நானே லோன் வாங்கி கொடுத்துருவேன். லோன் வாங்கி கொடுத்துட்றீங்க. ஸோ அதெல்லாம் நேஷனலைஸ் பேங்க்ல நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகே. லோனுக்காக மக்கள் ஐ மீன் வாங்குறவங்க எங்கேயும் போகணும் அப்படிங்கிறது. நாங்களே எல்லாமே டோர் ஸ்டெப்ல சர்வீஸ் கொடுத்து நாங்களே பண்ணி கொடுத்துறோம். சரி, ஸோ ஓகே. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை ம். கண்டிகையில் நம்ம சைட்டில் 3750 இது ஓகே. வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் தான். ஓகே. ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம பண்ண போகிறது 3999. ஓகே. 4000 ரூபாய்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 3750 இப்போ நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ மீன் ப்ராஜெக்ட்டுமே சின்ன இதுதான். ஆமாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஆமா. அளவுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபேஸ் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆவரேஜாக நாங்கள் 4000 ரூபா போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்காக இந்த நம்ம சேனலுக்காக 250 ருபீஸ் ஆஃபர் கொடுத்து 3750 ரூபாய்க்கு நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட். சூப்பருங்க. ஓகே. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஆன் தி டேபிள் ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணலாம்? கண்டிப்பாக கஸ்டமரை இதை பொறுத்து நீடை பொறுத்து அவங்க எப்போ முடிக்கிறாங்க மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்து நம்மளும் சின்னதாக இறங்கி வந்து முடிச்சு கொடுக்கலாம். ஆஃபர் பண்ணி வியாபாரம் பண்ணதான் இருக்கும். கண்டிப்பாக முடிப்போம் சந்தோஷமா. கண்டிப்பாக சூப்பருங்க. சைட் விசிட் பண்ணுறது இப்போ கம்பெனி செலவு ஃப்ரீ சைட் விசிட் கண்டிப்பாக பண்ணுறோமா? ஃபேமிலியாக வந்து நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து டோர் டு டோர் பிக்கப் பண்ணி ட்ராப் வந்து நம்ம நம்மளே கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ம். சந்தோஷமாக நீங்கள் முடிச்சு தரோம் உங்களுக்கு. சரி, ஓகே. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ ஸோ மச். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடியே வந்து சொன்ன மாதிரி தான் இப்போ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ லான்ச்சிங்லேயுமே வந்து இருக்குது. ஸோ சாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டரை விட ஒரு 800 பக்கம் ஸ்கொயருமே ஆஃபர் ப்ரைஸில் வந்துருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அடிஷ்னலாக வந்து பண்ணி தராங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு வரீங்களோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்ஸ் இருக்குது அண்டு எல்லா ஃபேஸிங்லையுமே வந்துருக்கு. ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து அவைலபிளாக வந்து பண்ணிக்கலாம். இங்கே அப்பார்ட்மெண்ட் விலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு சென்னையில் ஒரு அசட்டாக இருக்கட்டும், ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசட்டாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தனி வீடுமே இங்கே வந்து அமைச்சிக்கவே முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நல்ல ஒரு அப்ரிசியேஷனுமே ஆகும். ஸோ வித்தின் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக வந்து ப்ரொமோட்டர் சைடில் ஒரு 1000 பக்கம் அப்ரிசியேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆஃபரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.